வருகை தந்திருக்கிற அவரை நாங்கள் மன்றம் சார்பாக அனைத்து மன்றங்கள் சார்பாக வருகை தந்து மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக அவருடன் துணையாக வந்திருக்கின்ற ஐயா அவர்களையும் மன்றம் சார்பாக வரவேற்பதை மகிழ்ச்சி அடைகிறோம். விசேடமாக எங்களது சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் நமசிவாயம் ஐயா அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்து இக்கிராமத்தில் கிராம சேவகராக கடமை புரிகின்ற அரியராஜா அவர்களையும் நாம் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி மற்றும் இந்த வருகை தந்திருக்கின்ற மன்ற அதாவது ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற உறுப்பினர் அனைவர்களையும் நாம் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றுபட்டு எல்லோரும் ஒன்றிணைந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்பதற்காக உலக தொலைவில் இருந்த யாழ் மன்றம், கிளிநொச்சி மன்றம், புது குடியிருப்பு மன்றம் அனைத்து சக்திகளையும் நாம் வருகிறது என்று வரவேற்பதில் இந்த மன்றம் சார்பாக மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்து இங்கு வருகை தந்திருக்கின்ற கிராம மக்கள் தங்கள் நலன்களை வேண்டி ஏக்கத்தோடு காத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்த கிராம மக்களையும் நான் இந்த இடத்தில் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் இந்த எல்லா வகையிலையும் வருகை தந்திருக்கிற அனைத்து சக்திகளையும் நான் இங்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக இந்த கிணறு எவ்வாறு உருவாக்கப்பட்ட அந்த வரலாறு மேலோட்டமாக சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு இருப்பாரு. காரணம் இந்த கிராமம் கல்வங்கனி என்ற கிராமம் இருப்பவர்களுக்கு எங்கென்று தெரியாது. கல்வங்கனி என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனா இந்த கிராமத்தை எவ்வாறு நாங்கள் இந்த காலடி எடுத்து வைத்தோம் என்பது விளக்கம் எங்களோட பிரதேச செயலாளருக்கும் எங்களோட மன்றம் சார்ந்தவங்களையும் கட்டாயமாக தெரிய வேண்டும். இந்த ஊரை இனம் காண்பதற்கு மூல காரணமாக இருந்தவர் உங்கள் டாக்டர் நமசிவாயம் ஐயா சொன்னார். யாருமே அதை மறுக்க முடியாது. எங்களோட மன்றத்துக்கு அதாவது எங்களோட சக்தி இல்லத்துக்கு அவர் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்த கிராமத்துல ஒரு விதவை இருப்பதாக, சித்ரா மகாலிங்கம் என்ற ஒரு விதவை இருப்பதாக, அவைய பற்றிய விளக்கங்களை நீ அறிந்து வர வேண்டும்னு சொல்லியிருந்தார். ஆகவே எங்கள் சக்தி இல்லம் மன்றம் இணைந்து அந்த சக்தியை பார்ப்பதற்காகத்தான் இந்த கிராமத்துக்கு வந்திருந்தோம். இந்த கிராமத்துக்கு இந்த மன்றம் சார்பாக வந்திருந்த போது இந்த கிராமத்தின் சூழல் ஒரு உண்மையில ஒரு கிராமம் என்றதை கரைப்பாற்றி இருந்ததை பார்த்துக் கொண்டுதான் இந்த இவ்வளவு மாற்றங்கள் இருந்தாலும் ஒரு கிராமம் அப்படி நிலாத்துமையையும் சின்ன சின்ன அழகான குடில்களும் அழகாக கூட்டப்பட்ட மணல் பரப்புகளும் அந்த குடில்களுக்கிடையே தள்ளி தள்ளி அந்த இடைவெளியும் அது பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மனம் அதுல ஈடுபாடு கொண்டதான இங்க உள்ள சூழலை படம் பிடித்து நமசிவாயம் ஐயா அவர்களுக்கு அவங்க எங்களோட மன்றம் சார்பாக மெயில் பண்ணியிருந்தோம். அந்த அனுப்பப்பட்ட படங்களை கண்ணுற்ற எங்க நமசிவாயம் ஐயா கரோ மன்றம் அதை மறக்க முடியாது. அவர் மூல காரணமா இருந்தாலும் அதனை வழி நடத்துறதுக்கு UK கரோ மன்றம் உறுதுணையாக நின்றார். அவர்களோட உதவி மூலமாகத்தான் இந்த கிராமம் இனம் காணப்பட்டது. இன்று நாங்கள் 32 கிணறுகளை உருவாக்கி சந்தோஷப்படுகின்றோம். இந்த கிராமத்துல 32 கிணறை உருவாக்குவதற்கு மிக மிக மூல காரணமாக இருந்த ஒரு செயல் நாங்கள் அம்மா என அழைக்கப்படுகின்ற பங்கார அடிகளால உருவாக்கப்பட்ட ஒரு சித்தாடல் என்று சொல்லலாம். எங்களோட மன்றத்தில் எங்களோட பராசக்தி அம்மாக்கு அணிவிக்கப்பட்ட மலர் மாலைகள் வளர்ச்சி அடைந்தது, வளர்ந்து கொண்டிருந்தது. அதாவது மலர் மாலைகள இடைவெளிகள் வராது. மலர் கட்டப்பட்டிருந்தால் அந்த மலர் மாலை சுழர்ந்து வளர்ச்சி அடையும். அதை கண்ணால பார்த்து சக்திகள் நிறைய பேர் இருந்தாங்க. 16 அடி வரை வளர்ந்தது. நாங்க நிலத்துல சிவப்பு துணி விரிச்சு அந்த மாலையை வளர்த்திருக்கோம். இப்போதும் அந்த வளர்ந்த இதை நீங்க பார்க்கலாம். எங்களோட மன்றத்துல இருக்க வரையும் இந்த மாலை வளர்ச்சிய காணலாம். அம்மாதான் இந்த பூமி எங்களுக்கு இனங்காட்டி தந்தாவா அந்த சித்தாடல். இந்த சித்தாடலை நாங்க அம்மாவோட அருளை நாங்க மக்களுக்கு சொல்ல வேணும் நினைச்சு எங்களோட மன்றம் எங்களோட Facebook மூலம் ஒளிபரப்பு செய்தாங்க, வெளியிட்டாங்க. அதனை கண்ணுட்ட ஒரு மட்டக்களப்பு சக்தி தேசினி சிவகுமார், அவ மறக்க முடியாது. அவ மட்டக்களப்பு அவ மூலமாகத்தான் எங்களுக்கு இந்த ஹரோ மன்றம் எங்களுடன் இணைந்து கொண்டது. அந்த கரோ மன்றம் மூலமாகத்தான்
ஐயா டாக்டர் நமசிவாயம் ஐயா உங்களுடன் இணைந்து கொள்கிறேன். இவ்வாறு எல்லாரையும் ஒன்றிணைத்து இந்த மக்கள் குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்பட்டது. இதற்கு மூல காரணம் எங்களை பொறுத்தவரையில் பங்காரு அடிகள் அல்லது அம்மா என்று நான் சொல்றேன். காரணம் இந்த கிராமத்தின் முதல் அமைப்புக்குரிய படம் இந்த அல்பத்துல இருக்கு, எல்லாரும் பார்த்து பார்க்கலாம். ஒரு கூட்ட நாங்க செய்த பிற்பாடு இந்த கிராமத்தில் ஏற்பட்ட மாற்றம் ஒரு ஒற்றையடி பாலம் இருந்தது. அதாவது பாலத்தால ஒரு இறந்து போன கொடியே கொண்டு போக முடியாதுன்னு சொன்னார். அப்படி ஒரு பாலம். இந்த மணல் இந்த ரோடு பாத்தீங்கன்னா வெறும் மணல். இந்த பிரதேசம் கட்சிகள் நிரம்பிய ஒரு பிரதேசம். இதுல இருந்து பார்த்தா அப்படியே பத்திரிகள் தான். அம்மா வேண்டி இந்த கிராமத்துல மக்களோட பிரச்சனை தீரோடு வந்து இந்த கரோமன்றம் சிவனருள் இல்லத்தை சேர்ந்தவர்கள் எங்களோட ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் களுவாண்டி அவர்கள் இணைந்துதான் இந்த பூசையை செய்து அம்மாவிடம் வேண்டிக் கொள்றோம். அதனால இன்று இந்த வீதி அபிவிருத்தி நடந்திருக்கின்றது, குடிநீர் அபிவிருத்தி ஏற்பட்டப்பட்டிருக்கின்றது, மின்சார அபிவிருத்தி ஏற்பட்டப்பட்டிருக்கின்றது. இன்னும் அபிவிருத்திகளிலும் மாற்றம் ஏற்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஐயா ஒரு கிராமத்தை முற்றுமுழுதாக பார்த்திருக்கிறேன். சார்ந்த விடயங்களை உங்களுடன் கலைக்கிறார். இதுதான் இந்த இன்று திறப்பு காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு. உங்களுக்கு கொஞ்சம் விளங்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே வரலாற்றை புரிந்து கொண்டால் எவ்வாறு இணைந்து கொண்டோம் நாங்கள் சில மன்றங்கள் என்று அனைத்து மன்றங்களும் நாங்கள் ஒருமிக்க இணைந்து விழாவை செய்வோம். அதுக்கும் அம்மா காரணம் என்றதை 5 இடத்தில் எனது வரவேற்புரையும் வரலாறு சொல்வதையும் குறித்துக் கொள்கிறேன்.